எல்லாருக்கும் வணக்கங்க. சிநேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். உணவு சார்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க. அதாவது விலை உயர்வு, விலை கம்மி, உணவுப் பொருட்கள் சந்தை விலை, அதே மாரி மூலப்பொருட்களின் சந்தை விலை, உணவு தானியங்களின் சந்தை விலை, இது சம்மந்தமான ஒரு முக்கியமான பதிவுங்க. கண்டிப்பா இந்த பதிவ பாருங்க. விலைய வச்சு எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்க தரமா இருக்கும், தரம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. அதாவது சந்தை விலை. ஒவ்வொரு பொருளோட சந்தை விலை இருக்குதுங்க. ஒவ்வொரு எண்ணெய் வித்துகளுக்கும் சந்தை விலை இருக்குங்க. அந்த சந்தை விலை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அ இன்னைக்கு சந்தையில அதிக விலை என்ன விலை விற்பனையாகுது, அதே மாரி குறைந்த விலை என்ன விலை விற்பனையாகுது அப்படின்னு சொல்லி போட்டுர்றாங்க. இப்ப பாருங்க கடலக்காய் உடைச்சிட்டுருக்கோம். கடலக்காயோட விலைய தெரிஞ்சுக்கோங்க. எள் இருக்குது. எள்ளோட விலைய தெரிஞ்சுக்கோங்க. நல்ல தரமான எள்ளோட விலைய தெரிஞ்சுக்கோங்க. சந்தை விலை தெரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த எண்ணெய் வித்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உற்பத்தி பண்ணும்போது எத்தனை பெர்சன்டேஜ்னு வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு சும்மா போய் கூகுள் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கடலையிலேருந்து சராசரியா நாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா 40% வரும், 45 வரும். சராசரியா 42% எடுத்துக்கோங்க. அந்த சந்தை விலையை வச்சு எங்களுக்கு விலை கணக்கு இருக்கு. விலை கணக்கு நீங்களே போட்டு பாருங்க. தேங்காய் பருப்பு 60% வருங்க. அந்த 60% என்ன போட்டிங்கன்னா என்ன சந்தை விலை வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு விலை கணக்கு போடுங்க. எல்லா 40லேருந்து 42%, 45% வருங்க. அதையும் நீங்கள் விலை கணக்கு போடலாங்க. எல்லா விலை கணக்கும் சிநேகிதி ஃபுட்ஸோட வீடியோ இருக்குது. அதனால் ஒரு தரமான உணவுப் பொருளை சந்தை விலையை வச்சு அதை உற்பத்தி பண்ணும்போது எத்தனை பர்சன்டேஜ் என்ன வரும், அந்த புண்ணாக்கு என்ன விலைக்கு விற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு போடுற மாதிரி எல்லா விஷயங்களும் பதிவுகள் போட்டிருக்குங்க. அதனால் ஒரு விலையை வச்சு ஒரு உணவுப் பொருளோட தரத்தை நிர்ணயம் பண்ணாதீங்க. இந்த செக்கு எண்ணெய்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உற்பத்தி பண்ணுறது இந்த செக்கு எண்ணெய். நீங்கள் செக்கு எண்ணெய் நிறைய மக்கள் இன்றைக்கி உற்பத்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் நியாயமான விலையில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. நிறைய மக்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இது விலை உயர்வான விஷயம், விலை உயர்வானா அது நல்லா வசதியானவங்களுக்கு, நமக்கு இல்லைங்கிறது நினச்சிட்றாங்க நிறைய சிலருங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இது ஆரோக்கியத்துக்கான விஷயம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறத விட நல்ல உணவுப் பொருள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நீங்களே நேரடியாக கடலை, தேங்காய், எள் கொள்முதல் பண்ணி நீங்களே செக்கு எண்ணெய் கரெக்டே வாங்கி நீங்களே கண்மூடி ஆட்டி எடுத்துகிட்டு போகலாம். அளவாக சாப்பிடுங்க. அளவாக பயன்படுத்துங்க. நல்லதாக சாப்பிடுங்க. அதாவது விலையை வச்சு எந்த ஒரு விலையை வச்சு ஒரு தரம்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தங்க மக்களால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்றாங்க. எப்படின்னா மக்கள் ஆதரவு கொடுத்தா அந்த பிராண்டு வளருது. அந்த பிராண்டு வளர்ந்துச்சுன்னா நிறைய விற்பனை ஆச்சுன்னா நிறைய கூட்டம் சேர்ந்துச்சுன்னா விலையேற்றுறாங்க. இதுதான் விலையேற்றமே தவிர பொருளுக்கான நீங்கள் கொடுக்குற விலை இல்லைங்க. அவங்களோட பிராண்டுக்காக கொடுக்குறதா நீங்கள் விலைங்க. 300 பொருளை 600 விற்கலாம், 200 பொருளை 400 விற்கலாம், 200 பொருளை 300 விற்கலாம். ஆனால் இங்கே நிறைய செக்கினக்காரங்க 200 பொருளை 220 கூட வாங்கறதுக்கு சிலர் யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறத மறந்துடுங்க. நல்ல பொருளுக்கு வாங்க. இன்னொன்று 300 பொருளை 600 விற்றுச்சுன்னா சந்தையில் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த 300 பொருளை வாங்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக லாபத்துக்கு ஒரு பிராண்டுங்கிற இமேஜில் கிரியேட் ஆகி எச்சு விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்க. அதனால தான் விலை கணக்கு, சந்தை விலை, என்னென்ன பயிர்கள் என்னென்ன விலை எல்லா மார்க்கெட் விலையும் இன்றைக்கி யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் பதிவாகிட்டு இருக்குது. அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. சந்தை விலை தெரிஞ்சுக்கோங்க. சந்தை விலை தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு பொருளோட விலை சராசரியாக என்ன கிடைக்கும். நீங்கள் செலவு எச்சு கம்மி போட்டாலும் ஒரு 50 ரூபா முன்ன பின்ன இருக்கலாங்க. ஆனால் 200 300 முன்ன பின்ன இருக்காதுங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் இருக்கவங்க எதை வேணால் வாங்கலாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் வேணுங்க. அதனால் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் உணவு, ஆரோக்கியம், இயற்கை எல்லாம் பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் இருக்கணுங்க. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் பண்ண முடியுங்க. ஆரோக்கியம் இழந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. முதல்ல அதனால் கலப்படம், இந்த தரமற்ற விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாதுங்க உணவுப் பொருளை மட்டுங்க. அதே மாதிரி விலையும் நியாயமாக இருக்கணுங்க, ரீசனபிளாக இருக்கணும். ஒரு 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 10%லேருந்து ஒரு 25% 30% ஓகேங்க. 10%லேருந்து 30% அவங்கவுங்க திறமைங்க. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்ச்சியாக இருங்க. உணவுப் பொருள் வாங்குற நீங்கள் அதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை நான் இப்போ காட்டுறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு எண்ணெயில் விற்பனை பண்ண விலைங்க 13/7/2025. நேமெலாம் மறைச்சிட்டேங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பாருங்கள் எத்தனை மணிக்கணக்கு இருக்குது. அதாவது தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு 750 ரூபாய்ங்க, கடலை எண்ணெய் 1 லிட்டரு 340 ரூபாய்ங்க, நாட்டு சர்க்கரை 2 கிலோ 160 ரூபாய்ங்க, 1 கிலோ 80 ரூபாய்ங்க, ஜிஎஸ்டி 2.5%, 5%ங்க, 2.5%ங்க. பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயோட விலை 750 ரூபா, கடலை எண்ணெய் 340 ரூபாய்ங்க. பாருங்கள் இதோட விலையை பார்த்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? மக்கள் நீங்கள் விலை அதிகம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொருளை நியாயமான விலையில் இன்றைக்கி நாங்கள் 225 ரூபாய்க்கு கல்லெண்ணெய் விற்கிறோம், தேங்காய் எண்ணெய் 350 ரூபாய்க்கு விற்கிறோம், நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு விற்கிறோம், கருப்பட்டி போடாட்டி. இந்த மாதிரி நியாயமான முறையில் சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு எங்களை மாதிரி நிறைய பேர்
190 சூப்பரான கல்லணை இருக்குது. வெளியூர் பருப்பில் ஆட்டினதுங்க. 200 கல்லணை கொடுக்குறாங்க, 220 கொடுக்குறாங்க, 230 கொடுக்குறாங்க, 240 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கல்லணை உற்பத்தியாளர்களை நேரடியாக பார்த்து நேரடியாக வாங்கி நேரடியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிராண்ட் உருவாகாது. அந்த பிராண்டுக்கு வசதியானவங்க மட்டும் தான் வாங்க முடியும்னா நல்ல பொருட்களை, ஆரோக்கியமான பொருட்களை நடுத்தர மக்களும் அதுக்கு கீழ்த்தட்ட மக்களும் சாப்பிடவே முடியாதுங்க. சாப்பிடவே முடியலன்னா நமக்கு நோய் வரக்கூடிய கழிவு எண்ணெய்களை தான் நம்ம பயன்படுத்த முடியும், சாப்பிட முடியுங்க. எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அப்படி தாங்க. ப்ரீமியம்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. மார்க்கெட் ரேட்டை வச்சு சின்ன லெவலில் சிறு குறு உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவர் பெரிய லெவலானாலும் நேர்மையாக பண்ணணுங்க. நேர்மையாக பண்ணாமல் விலை ஏற்றுனாருன்னா நீங்கள் மறுபடியும் சின்ன லெவலில் இருக்கிறவங்ககிட்ட போங்க. ஏன்னா அதாவது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வாங்குறீங்கன்னா ஒரு விலை ஒரு 20 ரூபா கூடலாங்க, ஒரு 10 ரூபா கூடலாங்க, 30 ரூபா, 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் கூடலாங்க. அதே ஒரு பொருள் ஒரு 100 ரூபா கூடுது, 200 கூடுது, 300 ரூபா கூடுதுன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் உங்கள் விழிப்புணர்ச்சியை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு விலை உயர்ந்துருச்சுன்னா இன்றைக்கி பாதாம் இருக்குன்னா பாதாம் எத்தனை பேர் சாப்பிட்றோம், இன்றைக்கி தேன் இருக்குதுன்னா தேன் எத்தனை பேர் சாப்பிட்றோம், அந்த மாதிரி நெய் இருக்குன்னா நெய் எத்தனை பேர் சாப்பிட்றோம். நிறைய பொருள் இன்றைக்கி சின்ன லெவலில் இருக்கிற உணவு உற்பத்தியாளர் விவசாயிகளையும் சப்போர்ட் பண்ணலைன்னா எல்லாமே வசதி வாய்ப்பு படைத்தவங்களுக்கு ஆயிடுதுங்க அந்த உணவுப் பொருள்லாம். அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னா சிறு குறு உணவு உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள், சிறு குறு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள், சிறு குறு விவசாயிகளை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்கானிக்காக விளைவிக்கிற ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்றதுக்குங்க, பணம் ஈட்டுறக்கோ ஓடுறக்கோ ஆடம்பரமாக வாழ்றக்கோ கிடையாதுங்க. என்னைக்கு வலி வரைக்கும், அதாவது இன்றைக்கி உங்களுக்கு வலிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருளை தேடி வராமல் இருக்கலாம். என்னைக்கு வலி ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு 35லையோ 30லையோ எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதோ அந்த வலிக்கும் போது ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு மாறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வலிக்கும் போது மாறுங்க. அந்த வலிக்கும் போது மாறினா கூட நம்ம ஆரோக்கியத்துக்கு திரும்பிடலாம், ஆரோக்கியத்துக்கு வந்துடலாம், ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப வலிச்சு ரொம்ப கெட்டு போய் ரொம்ப முடியாத கட்டத்துக்கு எண்டுக்கு போய் கடைசி 10% தான் வாய்ப்புனா நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க கஷ்டங்க. அதே ஆரம்பிக்கும் போது 10%, 900%, 90% வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கனா மீட்டெடுத்துடலாங்க. இது எல்லாமே ஆரோக்கியத்துக்கான பதிவு. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுப் பொருள் உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.